மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் நம்ம முடிவு பண்ண உடனே நம்ம எல்லாரும் பண்ற முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கூகுள் போவோம், பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டு இன்வெஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுவோம். அதுல வர ரிசல்ட்ல ஏதோ ஒரு ரேண்டம் ஆர்டிகலை கிளிக் பண்ணுவோம். டாப் 10 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட ஹிஸ்டாரிக் ரிட்டர்னை கம்பேர் பண்ணுவோம். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் 20% 5 வருஷம் ரிட்டர்ன் கொடுத்துருக்கும், இன்னொன்று 24, இன்னொன்று 27. இந்த 20-24 வேணாம், 27 தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு அந்த மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்றதுலேயே ஒஸ்ட் வே ஆஃப் செலெக்ஷன் இதுதாங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணும்போது ஹிஸ்டாரிக் ரிட்டர்னை பார்த்து செலக்ட் பண்றதை விட ஒரு ஒஸ்டான செலெக்ஷன் கிரைட்டீரியாவே இருக்க முடியாது. இந்த வீடியோல என்னென்ன விதமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, அதுல உங்களுக்கு எது பெஸ்டான மியூச்சுவல் ஃபண்டா இருக்கும், அதை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போறோம். வணக்கம், நான் பூசன். இது யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் பூசன். முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்றதை பார்க்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். சென்னையில இருந்து நீங்க டெல்லி போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. முதல் ஆப்ஷன், நீங்க உங்களோட சொந்த காரை எடுத்துக்கிட்டு அந்த டெல்லி ஃபுல்லா டிராவல் பண்றது. அதாவது நீங்க தான் வண்டி ஓட்டுவீங்க, பெட்ரோல் எங்க போடணுன்றதை பார்த்துப்பீங்க, ரூட் உங்களுக்கு தெரியும், போற வழியில ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்ணணுன்றது தெரியும், கார் மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்களே பண்ணுவீங்க. இது முதல் வழி. ரெண்டாவது வழி என்னன்னா, எனக்கு இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட விருப்பம் கிடையாது, எனக்கு அவ்வளவு கம்ஃபர்டபுளா கார் லாங் டிஸ்டன்ஸ் ஓட்ட முடியுமான்னு தெரியல, நான் ஒரு டிராவல் ஏஜென்ட்டோ இல்ல டிரைவரோ வச்சு நான் பண்ண போறேன் அப்படின்றது ரெண்டாவது வழி. அங்க அந்த டிரைவரோ இல்ல டிராவல் ஏஜென்ட்டோ அவருக்கு கிளியரா தெரியும் எங்கெல்லாம் பெட்ரோல் பண்ணணும், வண்டியை எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்ன ரூட்ல போகணும்னு சொல்லிட்டு எல்லாமே அவருக்கு தெரியும். அவரோட வேலை உங்களை இங்க இருந்து அந்த டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்க. இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் ஸ்டாக்குக்கும் இருக்க வித்தியாசம். ஸ்டாக்ல என்ன பண்ணுவீங்க, நீங்களா இண்டிவிஜுவலா ஒரு ஸ்டாக்கா பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அதை பத்தி ரிசர்ச் பண்ணுவீங்க, அதை வாங்கலாமா விற்கலாமா இது எல்லாமே நீங்க கவனிக்கணும். ஸோ உங்களோட எஃபர்ட்டும் உங்களோட டைமும் உங்களோட கமிட்மெண்ட்டும் அதுல தேவைப்படுது. மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களுக்காக உங்களோட பணத்தை வேற யாரோ இன்வெஸ்ட் பண்ணி அதை வளர வைக்க போறாங்க. அந்த வேற யாரோ இன்வெஸ்ட் பண்ண போறாங்கன்னு சொன்னல, அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்னு சொல்லலாம். HDFC, ICICI, SBI, ஆக்சிஸ், இந்த மாதிரி நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் கேள்விப்பட்டிருப்போம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் நிர்வகிக்கிற இந்த கம்பெனியை தான் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஃபண்ட் ஹவுஸ் கீழயும் நிறைய விதமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவரோட முழு நேர வேலையே இந்த பணத்தை, மக்களோட இந்த பணத்தை மேனேஜ் பண்றது. இப்ப எந்த அசெட்டை வாங்கலாம், எந்த அசெட்டை விற்கலாம், எதுல இன்வெஸ்ட் பண்ணா எது க்ரோ ஆகும்ன்ற ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது தான் அவரோட வேலை. இப்போ நம்மள மாதிரியான ஆரம்ப நிலையில இருக்க இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் ரொம்ப பெரிய குழப்பமாயிடும். ஒரு ஃபண்ட் ஹவுஸ்லயும் இந்த ஃபண்ட் அந்த ஃபண்ட்னு சொல்லிட்டு வேற பேர்ல நிறைய ஃபண்ட் இருக்கு, எதுல இன்வெஸ்ட் பண்றதுன்னு புரியாம ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தப்போ செபி, இந்த மியூச்சுவல் ஃபண்டோட ரெகுலேட்டர் 5 விதமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெகுலேஷன் கொண்டு வராங்க. இதுதான் அந்த 5 விதமான மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரிஸ். இதுல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னன்னா, ஈக்விட்டி அப்படின்னா ஸ்டாக்னு அர்த்தம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் விதவிதமான ஸ்டாக் எல்லாம் ஒரு குரூப்பா, ஒரு பக்கெட் ஃபுல்லா விதவிதமான ஸ்டாக்ஸை போட்டு வச்சிருப்பாங்கன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்களா ஸ்டாக் வாங்குறீங்கன்னா HDFC பேங்க், TCS, மாருதி, இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் நீங்க வாங்கியிருப்பீங்கல்ல, இந்த வேலையை அந்த மியூச்சுவல் ஃபண்ட் காரங்க ஒரு பக்கெட் ஆஃப் ஸ்டாக்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. இதுதான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லுவோம். இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன்னும் சில கேட்டகரியா பிரிப்பாங்க. லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், செக்டாரல், ELSS சொல்லிட்டு இன்னும் சில கேட்டகரியா பிரிச்சுக்கிட்டே வருவோம். லார்ஜ் கேப்னா என்ன, பெரிய பெரிய கம்பெனிஸை குரூப் பண்ண ஒரு விஷயம் தான் லார்ஜ் கேப். மிட் கேப், ஸ்மால் கேப்னா மீடியம் சைஸ் கம்பெனியும் சின்ன கம்பெனிகளும். இந்த லார்ஜ் கேப்ன்றது எல்லாமே எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்டேபிளான பெரிய பெரிய கம்பெனிஸ். ஒரு பிகினர் இன்வெஸ்டர் இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டார்னா இந்த மாதிரியான லார்ஜ் கேப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஒரு நல்ல லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்ன்றத பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற வெப்சைட் coin.zerodha. இந்த zerodhaன்றது தான் அந்த ஆன்லைன் ஸ்டாக் புரோக்கர். அவங்களோட வெப்சைட்ல ஒன்னு கேட்டகரியா வச்சிருக்காங்க. இப்போ நம்ம தேட போறது லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ். இப்போ லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்ன்றதை ஃபில்டர் பண்ணிட்டு இருக்க எல்லா ஃபண்ட்ஸையும் ஒன்னொன்னா பார்க்க போறோம். இதுல இருக்கிறதுலயே எதுக்கு கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குன்னு பார்க்கணும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா என்னன்னு கேக்குறீங்களா? இப்போ ஒரு ஃபண்ட் ஹவுஸ் இருக்கு, ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்காருன்னு சொன்னல, அவருக்கு சம்பளம் கொடுக்கணும், அவர் வேலை செய்யற இடத்துல ஃபேன் போடணும், ஏசி போடணும், இதுக்கெல்லாம் செலவாகும், அந்த பில்டிங்க்கு ரெண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி அந்த ஃபண்ட் ஹவுஸ் அந்த ஃபண்டை மேனேஜ் பண்றதுக்கு சில செலவாகுது இல்லையா, அந்த செலவுக்கு நம்ம கிட்ட இருந்து அவங்க வாங்குற ஃபீஸ் தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஃபண்டை மேனேஜ் பண்றதுக்கு ஃபண்ட் மேனேஜருக்கு நம்ம கொடுக்குற ஃபீஸ் தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இப்போ இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்லயே இருக்கிறதுலயே எந்த ஃபண்டுக்கு கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்றதை சூஸ் பண்ணிப்போம். அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபண்டோட கான்ஸ்டியூவன்ட்டை பார்க்கணும். கான்ஸ்டியூவன்ட்னா என்ன, அந்த ஃபண்ட்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்றத போய் பார்க்கணும்.
பஜாஜ் ஃபினான்ஸ், HDFC பேங்க், SBI, TCS இது எல்லாமே நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச கம்பெனிஸ். இதெல்லாம் அழியக்கூடிய கம்பெனிஸ் கிடையாது. அதனால இந்த ஃபண்டு ஓரளவுக்கு நல்ல ஃபண்ட். பொதுவாக லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸுக்கெல்லாம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1% கீழே இருக்கும். 1% மேலே இருக்க ஃபண்ட்ஸ் எல்லாம் நம்ம டைரக்டா இக்னோர் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணாம இருந்துடலாம். அடுத்த ஸ்டெப்பா செக்டாரல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்க போறோம். அதாவது ஒரு செக்டார்லயும் அவங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு. இந்த ஃபண்ட் பாத்தீங்கன்னா பினான்சியல் செக்டார்ல தான் இருக்கிறதுலே அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு ஃபினான்ஸ் செக்டார் மேலாம் அவ்வளோ பெரிய நம்பிக்கை கிடையாது, நான் டெக்னாலஜி செக்டார் தான் நம்புவோம்பா அப்படின்னு சொன்னா இந்த ஃபண்டு உங்களுக்கு கரெக்டான சாய்ஸ் கிடையாது. இதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டை எடுத்து பார்த்து அந்த லார்ஜ் கேப் ஃபண்டு டெக்னாலஜியில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்றத பார்த்துக்கோங்க. ஒரு ஃபண்டை நீங்க சூஸ் பண்ணணும்னா இவ்வளவுதான் கிரைட்டீரியா. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாருங்க, அந்த ஃபண்டு என்னென்ன ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்றத கவனிங்க. அப்புறம் செக்டர் வைஸ் எவ்வளவு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. சில பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் ஒரு பர்டிகுலர் செக்டார்லயே அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. அப்படின்னா அது நல்லா டைவர்சிஃபை ஆகலன்னு அர்த்தம். ரிஸ்க் ஃபேக்டர் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓரளவுக்கு செக்டார் வைஸ் ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோவும் டைவர்சிஃபைடா இருக்கும். இதே மாதிரி அடுத்து நம்ம மிட் கேப்புக்கும் ஸ்மால் கேப்புக்கும் எப்படி சூஸ் பண்ணுன்றத பார்க்கலாம். அதே ஃபில்டர் தான். போயிட்டு நம்மளுக்கு என்ன தேவை, ஈக்விட்டியில மிட் அண்ட் ஸ்மால் கேப்னு சூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுவோம். ஃபில்டர் பண்ண உடனே லிஸ்டா நிறைய ஃபண்ட்ஸ் நம்மளுக்கு காட்டப்படும். அந்த ஃபண்டில் எது இருக்கிறதுலே கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குன்றத சூஸ் பண்ணுவோம். அதோட கான்ஸ்டிடியூன்சியும் உள்ள போய் பார்ப்போம். ஆனா இந்த கேஸ்ல இதுக்குள்ள இருக்க பேர்ல நிறைய பேர் நம்மளுக்கு தெரியாது. இந்த கம்பெனிஸோட பேர் எல்லாமே நம்ம முன்னாடி கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். அதுதான் இந்த ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்போட ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர். அதாவது நம்மளுக்கு பேர் தெரியாத கம்பெனி ரொம்ப சின்ன கம்பெனியா இருக்கும், ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் கம்பெனிஸ். அதனால ரிஸ்க் ரொம்ப அதிகம். அதுக்கேற்ற மாதிரி ரிவார்டும் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இல்லனா உங்களோட பணம் இழக்கிறதுக்கான சான்சஸும் அதிகமா இருக்கு. அதனால நீங்க இப்போ ஸ்மால் கேப்போ இல்ல மிட் கேப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அது ஹைலி டைவர்சிஃபைடா இருக்கான்னு பாருங்க. அதாவது இந்த செக்டாரோட டிஸ்ட்ரிபியூஷன் கம்ப்ளீட்டா எல்லா செக்டாருக்கும் ஓரளவுக்கு நல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா, ஒரே கம்பெனில நிறைய காசு போடாம இருக்காங்களா அப்படின்றத கவனிச்சுட்டு இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எந்த மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்தீங்கனாலும் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ரெண்டு கேட்டகரியா இருக்கும். ஒன்னு டைரக்ட் ஃபண்ட், இன்னொன்னு ரெகுலர் ஃபண்ட். எப்பவுமே நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்கன்னா டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. எல்லா மியூச்சுவல் ஃபண்டுக்குமே இந்த ரெண்டு கேட்டகரியும் இருக்கும், ரெகுலர், டைரக்ட். சில வருஷங்களுக்கு முன்னாடி நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா இப்போ ஜீரோதாலியோ இல்ல இடி மணிலயோ பேடிஎம் மணிலயோ பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி இல்லாம டைரக்டா அந்த புரோக்கருக்கு நீங்க கம்யூனிகேட் பண்ணி அந்த புரோக்கர் உங்களுக்கு வாங்குவோம். அதுதான் ரெகுலரான பாத். அந்த ரெகுலரான வழியில போனோம்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கமிஷன் கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப அதிகமா இருக்கும் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்றது ரொம்பவுமே சிக்னிஃபிகண்டான ஒரு விஷயம். ரொம்ப அதிகமான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுத்து வாங்கிட்டு இருந்தீங்கன்னா ஆன லாங் ரன் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிட்டர்ன்ஸ் ரொம்ப குறைவா தான் கிடைச்சிருக்கும். அதனால டைரக்ட் ஃபண்ட்ஸ் தான் எல்லாருமே வாங்கணும். அடுத்து நம்ம பார்க்க போற ஃபண்ட் கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா டெட் ஃபண்ட்ஸ். ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது டெட் ஃபண்ட்ஸோட ரிஸ்க் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். அதே மாதிரி ரிட்டர்ன்ஸும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆவரேஜா ஒரு ஈக்விட்டி லார்ஜ் கேப் ஃபண்ட் 15% growth கொடுத்ததுன்னா டெட் ஃபண்ட்ன்றது 7% growth அந்த மாதிரி கொடுக்கும். இப்போ பணம் சேர்க்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு டிஃபால்ட்டா இருக்க ரெண்டு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, ஒன்னு பேங்கோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயே வச்சிருக்கலாம், இல்லனா அவங்க எஃப்டில போடலாம். ஆனா இந்த ரெண்டு ஆப்ஷனுமே எஃபிஷியன்ட் கிடையாது. ஏன், 10,000 ரூபாய் இருக்கு, அதை நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சுட்டு ஒரு வருஷம் கழிச்சு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா 2.5% இன்ட்ரெஸ்ட் போட்டீங்கன்னா 10,250 ரூபாய் இருக்கும். இதே நீங்க எஃப்டில வச்சிருந்தீங்கன்னா 5% இன்ட்ரெஸ்ட் ரேட் 10,550 இல்ல 10,600 ரூபாய் கிட்ட வந்திருக்கும். ஆனால் இன்ஃபிளேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இன்ஃபிளேஷன்னா என்ன, பணவீக்கம். பணவீக்கம்னா என்ன, பொருட்களோட விலை ஏறுது இல்ல உங்களோட பணத்தோட மதிப்பு குறையிறதுன்னு சொல்லலாம். அதாவது இந்த வருஷம் உங்களால ஏதோ ஒரு விஷயத்த 10,000 ரூபாய் கொடுத்து வாங்க முடியும்னா அடுத்த வருஷம் அதை நீங்க வாங்கணும்னா 10,700 ரூபாவது கொடுக்க வேண்டியிருக்கும். 7% இன்ஃபிளேஷன் அசியூம் பண்ணா நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சாலும் சரி இல்ல எஃப்டில போட்டாலும் சரி இன்ஃபிளேஷனை நீங்க பீட் பண்ண முடியாது. உங்களோட பணத்தோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த எஃப்டி கூடயும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் கூடயும் கம்பேர் பண்ணும்போது டெட் ஃபண்ட்ன்றது ரொம்பவுமே பெட்டரான ஒரு ஆப்ஷன் தான். அட்லீஸ்ட் இன்ஃபிளேஷன் கூடவாவது அது போகும், இல்ல அதை விட கொஞ்சம் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த டெட் ஃபண்ட்ஸ்லயும் ரெண்டு முக்கியமான கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு லிக்விட் ஃபண்ட்ஸ், இன்னொன்னு லாங் டர்ம் டெட் ஃபண்ட்ஸ். லிக்விட் ஃபண்ட்ஸ்னா என்னன்னா, இப்போ நமக்கு ஏதோ ஒரு வருமானம் வந்திருக்கு, அந்த வருமானத்தை ஒரு குறைஞ்ச பீரியடுக்கு எங்க போடுறதுன்னு நம்மளுக்கு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, எங்கேயாவது பார்க் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பீரியட்ல நீங்க சூஸ் பண்ண வேண்டியது இந்த லிக்விட் ஃபண்ட்ஸ். லிக்விட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஏன் அதுக்கு பேர் வந்ததுன்னா, அதை நீங்க எப்ப வேணாலும் லிக்விடேட் பண்ணலாம், ஈஸியா வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோஸும் ரொம்ப கம்மி, எக்ஸிட் லோட் கிடையாது. எக்ஸிட் லோட்னா என்ன,
நீங்க ஒரு ஃபண்ட்ல இருந்து வித்ட்ரா பண்ணும்போது ப்ரீமெச்சூரா வித்ட்ரா பண்ணீங்கன்னா அதுக்கு நீங்க ஏதோ ஒரு சார்ஜ் கட்ட வேண்டியிருக்கும். அதுதான் எக்ஸிட் லோட். இந்த லிக்விட் ஃபண்ட்ஸுக்கு எக்ஸிட் லோட் கிடையாது. ஒரு பர்டிகுலர் ஷார்ட் பீரியடுக்கு உங்களுக்கு கிடைச்ச வருமானத்தை ஒரு 10,000 20,000 கிடைச்சிருக்கு. இந்த 3 மாசத்துல அதை என்ன பண்றதுன்னு தெரியல, எங்க இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியலனா எங்கேயாவது பார்க் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா லிக்விட் ஃபண்ட்ஸ்ல நீங்க வச்சிருக்கலாம். இன்னொரு கேட்டகரி லாங் டர்ம் டெட் ஃபண்ட்ஸ். இது யாருக்கு சூட் ஆகும்னா, எனக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் ஆனா என்னால ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாது, என்னால ஈக்விட்டி ஷேர்ஸ் இதெல்லாம் வாங்கி அவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியாது, ஓரளவுக்கு என்னோட பணம் கொஞ்சம் க்ரோ ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த லாங் டர்ம் டெட் ஃபண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பர்டிகுலரா சொல்லணும்னா கொஞ்சம் வயசானவங்க இல்ல நம்மளோட பேரண்ட்ஸ் ஜெனரேஷன்ல இருக்கவங்களுக்கு இந்த கேட்டகரி ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चन. இப்போ நீங்க பேங்க்ல FD போடுறீங்களா, ஃபிக்ஸட் டெபாசிட், அது ஈக்விட்டியா இல்ல டெட்டா? அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சதுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் அதுக்கான ஆன்சரை இந்த வீடியோவோட பின்டு கமெண்ட்ல போட்டு வைக்கிறேன். மூணாவதா இருக்க ஒரு முக்கியமான ஃபண்ட் கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா அதர் ஃபண்ட்ஸ். அதர் ஃபண்ட்ஸோட ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பிராடரா 2 கேட்டகரியா பிரிப்பாங்க. ஒன்னு ஆக்டிவ் ஃபண்ட்ஸ், இன்னொன்னு பாசிவ் ஃபண்ட். ஆக்டிவ் ஃபண்ட்னா என்னன்னா, ஒரு ஃபண்ட் மேனேஜர்னு சொல்லியிருந்தோம்ல, அவரு ஆக்டிவா என்ன ஸ்டாக் வாங்கலாம், என்ன அசெட்டை விற்கலாம், எவ்வளவு நாள் வச்சுக்கணும், இதை ஆக்டிவா பண்ணிட்டு இருப்பாரு. அதாவது ஆன் a day to day பேசிஸ் இந்த ஸ்டாக்கை இன்னைக்கு விற்கலாமா கூடாதா, இந்த மாதிரியான டிசிஷன்லாம் ஆக்டிவா எடுத்துட்டு இருப்பாரு. இது ஆக்டிவ் ஃபண்ட். இன்னொரு கேட்டகரி பாசிவ் ஃபண்ட். பாசிவ் ஃபண்டை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஆக்டிவான ஃபண்ட் மேனேஜர் தேவைப்பட மாட்டாங்க. ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும், ஏதோ ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு விதிமுறைன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணாலே அது பாட்டுக்கு இன்வெஸ்ட் ஆயிட்டு இருக்கும். இதுதான் பாசிவ் ஃபண்ட். இதோட உதாரணம் தான் இண்டெக்ஸ் ஃபண்ட். இண்டெக்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரியோட ஸ்டாக் மார்க்கெட் இண்டிகேட்டரை இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. நம்மளோட நியூஸ்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், நிஃப்டி இன்னைக்கு இவ்வளவு ஏறிச்சு, சென்செக்ஸ் ஏறிச்சு. நிஃப்டினா என்ன? டாப் 50 கம்பெனியை குரூப் பண்ண ஒரு பக்கெட்டை தான் நிஃப்டின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டாப் 30 கம்பெனியை குரூப் பண்ண பக்கெட் சென்செக்ஸ் சொல்லுவாங்க. சோ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த டாப் அப்படின்னு சொல்றேன்ல, அதாவது இருக்கிறதுலயே சிறந்த 50 கம்பெனியும் சிறந்த 30 கம்பெனியும் தான் இந்த நிஃப்டிலையும் இல்ல சென்செக்ஸ்லயும் இருக்கும். இந்த வருஷம் ஏதோ ஒரு டாப் 50 கம்பெனி இருக்கும், அதுல ஏதோ ஒரு கம்பெனி கொஞ்சம் டம்மி ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனியை இந்த லிஸ்ட்ல இருந்து எடுத்து போட்டு வேற ஏதோ ஒரு நல்ல கம்பெனி வந்திருக்கும், அதை இதுல ஆட் பண்ணிருப்பாங்க. சோ இந்த டாப் 50 கம்பெனிஸ்ன்றது எப்பவுமே டாப் 50 கம்பெனிஸை மட்டும் தான் வச்சிருக்கும். டாப் 50 கம்பெனிஸ்னாலே வளரணும், கரெக்டா? ஆன லாங் டர்ம் இந்த நிஃப்டியும் சரி இல்ல சென்செக்ஸும் சரி, இந்த இண்டெக்ஸ்ன்றது ஆன் அ லாங் டர்ம் எப்பவுமே வளர்ந்துட்டு தான் இருக்கு. சொல்ல போனா இந்த ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் எல்லாமே இந்த நிஃப்டியும் சென்செக்ஸையும் தான் பெஞ்ச் மார்க்கா வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. இது இந்த இண்டெக்ஸை பீட் பண்ணிச்சா இல்லையான்றதுதான் கம்பேரிசனா இருக்கும். 90% டைம்ல இந்த ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் இண்டெக்ஸை கன்சிஸ்டன்டா பீட் பண்ணதே கிடையாது லாங் டர்ம்ல. ஏதோ ஒரு பர்டிகுலர் லார்ஜ் கேப் ஃபண்ட் நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க, ஒரு வருஷம் அது இண்டெக்ஸை பீட் பண்ணும், அடுத்த வருஷம் பீட் பண்ணும், அதுக்கு அடுத்த வருஷம் அது கண்டிப்பா பீட் பண்ணும்ன்ற அவசியமே கிடையாது. அப்போ போய் நீங்க வேற ஏதாவது லார்ஜ் கேப் ஃபண்ட் தேடினீங்கன்னா வேற ஏதோ ஒரு நல்ல லார்ஜ் கேப் ஃபண்ட் இருக்கும், அது பீட் பண்ணிருக்கும். இந்த ஃபண்ட் கன்சிஸ்டன்டா எல்லா வருஷமும் இண்டெக்ஸை பீட் பண்ணுமான்னு கேட்டா எந்த ஃபண்டும் கன்சிஸ்டன்டா பண்ணது கிடையாது. ஆக்சுவலா ஏன் அது பண்ண மாட்டேங்குதுன்றதுக்கான ஒரு சின்ன உதாரணமும் நான் சொல்லிடுறேன். நீங்க 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, நீங்க 90% மார்க் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, உங்க வீட்டுல காட்டின உடனே எல்லாம் சந்தோஷப்படுவாங்க, சூப்பர்னு சொல்லிட்டு பாராட்டிடுவாங்க. 11வதுல அதை விட அதிகமா எதிர்பார்ப்பீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 12வதுல அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாவோ அதே அளவு மார்க் எடுப்பீங்கன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா உங்க போதாத குறைக்கு 12வதுல போய் நீங்க 85% தான் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சொல்ல போனா அந்த 85%ன்றதே ஒரு நல்ல மார்க் தான். ஆனா அவங்களோட மைண்ட்ல அந்த 90% எடுத்தவன் இப்ப 85 தான் எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு பதிவாயிருக்கும். இதே கான்செப்ட் தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கும். நீங்க தான் அந்த பெற்றோர்கள் மாதிரி, அந்த குழந்தைங்களோட அப்பா அம்மா மாதிரியும், ஃபண்ட் மேனேஜர்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியும். அவங்களுக்கு கிளியரா தெரியும் உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸை ரொம்ப ஹையா வைக்க கூடாதுன்ட்டு. ஒரு வாட்டி அவங்க இண்டெக்ஸை ரொம்ப பயங்கரமா பீட் பண்ணிடுறாங்க, 20% கொடுக்குறாங்கன்னா நீங்க அடுத்த வாட்டி என்ன எதிர்பார்ப்பீங்க? அடுத்த வருஷமே 21% கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. அதுக்கு அடுத்த வருஷம் அவன் பீட் பண்ணாம இண்டெக்ஸை விட கம்மியா 10% ரிட்டர்ன் கொடுத்தானா நீங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அந்த ஃபண்ட்ல இருந்து வெளியில வந்துருவீங்க. சோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஒரு லெவல்லயே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க இண்டெக்ஸ் கூடவே தான் வருவாங்க. இண்டெக்ஸ் 12% இருந்துன்னா 10ல இருந்து 15% வரைக்கும் தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸும் இருந்துட்டே இருக்கும். அதனால தான் ஆக்டிவ் ஃபண்ட்ஸை விட இந்த மாதிரியான இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு சிறந்த முதலீடா இருக்கும். அதுவும் பிகினர்ஸா இருக்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. சோ அடுத்த வாட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது எல்லா விஷயத்தையும் கிளியரா பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ மியூச்சுவல் ஃபண்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களோட பேரண்ட்ஸோ இல்ல உங்க ஃபேமிலி இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது யூஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இன்னும் நிறைய டீடைல்ஸ் இந்த மாதிரியான உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி மக்களே.